வழக்கமா நம்ம வீட்ல இட்லி அல்லது இடியாப்பம் மீதமாயிட்டா என்ன பண்ணுவோம்? கடுகு உளுந்த பருப்பெல்லாம் போட்டு உப்மா மாதிரி செய்வோம். அப்படி இல்லைன்னா இட்லி ஃப்ரை செய்வோம். ஆனா இட்லி இந்த இடியாப்பத்தை வச்சு 5 ஸ்டார் இட்லி 5 ஸ்டார் இடியாப்பம்னு விதவிதமா செய்யறாங்க. எங்கன்னு கேக்குறீங்களா? மதுரை கறிக்கஞ்சி உணவகத்துல. வாங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு எது அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க கூட சொல்லும் ஜிகர்தண்டான்னு. இதயத்தை குளிர்விக்கக்கூடிய ஜிகர்தண்டா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? இந்தியில் ஜிகர் அப்படின்னா இதயம், தண்டா அப்படின்னா குளிர்ச்சி. இதயத்தை குளிர்வித்தல் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். ஜிகர்தண்டாவுடைய மீனிங் அதுதாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் முகமதியர்கள் மதுரையை ஆண்ட வந்தபோது பல இஸ்லாமியர்கள் இங்கே வந்து குடியேறினாங்க. அப்போ தான் முதலாக இந்த பானம் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. மதுரையில் முதலாக ஷேக் அப்துல்லா காதார் அப்படிங்கிறவர் தான் இந்த பானத்தை இங்கே அறிமுகப்படுத்தினார். ஜிகர்தண்டா சாப்பிட்ட குளிர்ச்சியோட கறிக்கஞ்சி ஹோட்டலுக்கு போகிறோம். சூப்பரான 5 ஸ்டார் இட்லி 5 ஸ்டார் இடியப்பம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். 5 ஸ்டார் இட்லிக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? சிக்கன் நம்ம வீட்டில் நார்மலாக அவிச்சிருப்போம். அதை அவிச்சு மசாலா போட்டு அவிச்சு வச்சுருப்போம். அதை எடுத்து நாங்கள் தனித்தனியாக பிரித்து கொத்தி நல்லா ரைஸ் மாதிரி வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி மட்டனையும் மசாலா போட்டு அவிச்சு நல்லா கொத்தி வச்சுருப்போம். அதே மாதிரி இறால் கிரேவி மாதிரி வீட்டில் வைக்கிற மாதிரி அவிச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். நண்டு மசாலா போட்டு எல்லாம் போட்டு வச்சுருப்போம். அதே மாதிரி எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு மீன் அவிச்சு தனித்தனியாக பிரித்து அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக ஒவ்வொன்றா பிரித்து வச்சுக்கிறோம். இட்லி நார்மலாக நம்ம அவிச்சு வச்சுருக்கோமா ஒரு 2 இட்லி 3 இட்லி எடுத்து வச்சு வெங்காயம், ஆனியன், கருவேப்பிலை, தக்காளி, நம்ம உப்பு, மிளகாப்பொடி, மிளகுத்தூள் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வெங்காயம் போட போகிறோம். அடுத்து ஆயில் ஊற்றுறோம். அடுத்து சால்ட்டு, அடுத்து மிளகாப்பொடி. இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சிருந்து காலைல சாப்பிடுவீங்க, இல்லாட்டினா புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாப்பிடுவீங்க. அப்படி இல்லாமல் இப்போ ஒரு புதுசாக ஒரு வெரைட்டிஸ் பண்ணி பார்க்குறோம். அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து கருவேப்பிலை போட போகிறோம். அடுத்து தக்காளி போட போகிறோம். சும்மா ஒரு செகண்ட் உடச்சுனா போதும். இப்போ நம்ம அவிச்சு வச்ச இட்லியை நல்லா பிச்சு போட போகிறோம். ஏதாச்சும் வீட்டில் குழம்புல இருந்துச்சுன்னா அதை கிரேவி மாதிரி வச்சு மட்டன் கிரேவியோ சிக்கன் கிரேவியோ வச்சு அதை எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம நார்மலாக கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். சிக்கன் நம்ம இந்த கொத்தி வச்சுருக்கோம் நல்லா நைஸாக, அதை ஃபஸ்ட்டு போட்டு விட்டோம். அதே மாதிரி மட்டனும் அப்படியே நைஸாக கொத்தி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். மீன் அவிச்சு நம்ம வீட்டில் பிரித்து வச்ச மாதிரி இருந்தால் பிரித்து கொஞ்சம் வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். என்ன இந்த மீன் தான் கிடையாது, எல்லா மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நண்டு போர்லெஸ் நண்டு மசாலா போட்டு கிரேவி பண்ணி வச்சுருக்கோம். இது இறால் கிரேவி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். அடுத்தது வச்சு நல்லா நைஸாக அடித்து வேண்டாம்.
இதே நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் கரண்டிலே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம், கொத்தணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே தான் நல்லா வந்துடும். அது கொஞ்சம் பெப்பர் ஊற்றி விட்டுக்குவோம். நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே, அப்படியே எடுக்கலாம். சூப்பரான 5 ஸ்டார் இட்லி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைவ் ஸ்டார் இட்லி பார்த்தோம். இப்போ 5 ஸ்டார் இடியாப்பம் பார்க்க போகிறோம். அதே மெத்தடில் பாருங்கள். ஆனியன் போட்டுருக்கோம், அது சால்ட்டு போடுறோம், அடுத்து மிளகாப்பொடி, அடுத்து ஆயில் ஊற்றுறோம். நல்லா ஃப்ரை பண்ணி ஃபைவ் ஸ்டார் இடியாப்பம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சாப்பிட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம இட்லியில் வேறு இட்லி தானே, இடியாப்பம் போடும்போது மட்டும் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிறோம். முட்டை போட்டால் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் இட்லியை முட்டை போடல, இதில் இடியாப்பத்தில் இட்லி முட்டை போட்டிருக்கோம். நல்லா ட்ரையாக வதக்கணும். தேவை அளவுக்கு கிரேவி ஊற்றி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி சிக்கன் போடுறோம். அடுத்து மட்டனையும் போடுறோம். மீன் அவிச்சு வச்ச மீன், போர்லெஸ் நண்டு கிரேவி. ஆனால் இதுலேருந்து மிளகு சீரகம் நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி, சின்ன வெங்காயத்தில் நல்லா வதக்கி நல்லா கிரேவி மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இறாலுக்கும் அப்படி தான். இறாலுக்கு நல்லா வீட்டில் கிரேவி பண்ணி வச்சுட்டு தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் போட்டு இதுலேயும் போட்டு சாப்பிட்டா தனியாக கிரேவியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் போடுறோம். நல்லா இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி இட்லி கொத்துன மாதிரி இதையும் கொத்துனோம்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். கருவேப்பிலை கொடுக்கும். சூப்பரான 5 ஸ்டார் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. என்னங்க, எப்படி இருந்தது 5 ஸ்டார் இட்லி, 5 ஸ்டார் இடியாப்பம்? இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு ஒரு பிடி பிடிக்கிறீங்க.